இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கட்சியோட கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வழிகாட்டி யாருன்னு கேட்டால் அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க. யார் வழியில் நடக்கிறேன்னு கேட்டாலும் அம்பேத்கர் வழியில் தான் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவார். ஆனால் அம்பேத்கரோட புகழை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் என்ன பண்ணுதுன்னா வந்து அம்பேத்கரோட புத்தக நூல் வந்து வெளியிடுது. அது யார் வந்து வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து ஆதவ அர்ஜுனா தான் வந்து வெளியிடுறாரு. ஆனால் இப்ப விஜய் அவர்கள் வந்து இதுல வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே திருமாவளவன் என்ன பண்றாருன்னா இதுல வந்து அம்பேத்கரே புறக்கணிக்கிறாரு. அதாவது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் தான் வெளியிடுறாரு. ஆனா வந்து அவரோட தலைவர் வந்து இதுல வந்து புறக்கணிக்கிறாரு. கேட்டா வந்து விஜய் வராரு, கூட்டணிக்குள்ள விரிசல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து புறக்கணிக்கிறாரு. கதை இப்படி போகுதா? இதில் வந்து திருமாவளவன் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா நம்ம வந்து அந்த நூல் வெளியீட்டுக்கு போனோம்னா வந்து விஜய் அவர்கள் வந்து ஏதாச்சும் திமுகவை பற்றி பேசிட்டா என்ன பண்ணுறது, அப்புறம் நம்ம கூட்டணியில் இருக்க திமுக வந்து ஏதாச்சும் நினச்சிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனை வந்து பயந்துட்டாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்புறம் திமுக வந்து நம்மளுக்கு கொடுக்குற விழுப்புரம் சிதம்பரம் அந்த 2 சீட்டை வந்து கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ரொம்ப பயந்துட்டாரு போல இருக்குது. அதனால தான் வந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து வரல. நான் வந்து திருமாவளவன் அண்ணன்ட்ட வந்து ஒன்று தான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து கலைஞரோட நாணயம் வந்து வெளியிட்டாங்க. அதாவது பிஜேபியில் இருக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க. இப்போ வந்து பிஜேபியும் திமுக வந்து கூட்டணி வச்சிச்சா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. இப்போ நீங்கள் வந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போனால் வந்து விஜய் கூட நீங்கள் கூட்டணி வச்சிருவீங்கன்னு எந்த கணக்கு போடுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ விஜய் பார்த்து திருமாவளவன் வந்து ரொம்ப பயப்படுறாருப்பா. அதனால தான் வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதாவது அவர் கொள்கை தலைவராக இருக்க அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாவுக்கு கூட போக மாட்டேங்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. விஜய் பார்த்துலாம் திருமாவளவன் வந்து பயப்படல. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. சரிடா, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டீங்கன்னா திருமாவளவன் வந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து போறது வந்து முக்கியம் இல்ல, திமுகவோட அரவணைப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா?